Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் கிளம்பன்சன் ரிடக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் கிளம்பன்சன் ரிடக்ஷன். ஆல்ரெடி இது வந்து ஒரு வெல் நோன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஏன்னா இது நிறைய பேருக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்ச ஒரு ரியாக்ஷன் தான். ஒன்லி ஃபார் த ஆல்டிகேட் அண்டு ketone reduction. Only aldehyde and ketone reduction. Sometimes NO2 converted into NH2. Sometimes சரிங்களா. கிளம்பன்சன் ரிடக்ஷன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன்ஸ், சம்டைம்ஸ் வந்து NO2 converted into NH2. இதனுடைய மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளம்பன்சன் ரியாக்ஷனுடைய ரியாக்ஷன் த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் in the presence of zinc amalgam ZnHg with a strong acidic medium with heat. This is a condition of Clemmensen reduction. Clemmensen reduction கான reagents அப்படின்னு பார்க்கும்போது zinc with mercury with strong acidic medium with heat. It is the zinc Clemmensen reagent. We can convert it into the CO group converted into CH2 group. இந்த CO குரூப் கன்வெர்டட் இன்ட்டு CH2 குரூப். இது நம்ம சிம்பிளாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக இந்த மெத்தட். பட் இந்த மெக்கானிசம் பார்க்கலாம். we can get the 2 hydrogen. சரிங்களா. நம்ம கார்பனில் காமனில் கூடிய ரெண்டு பாண்டை பிரேக் பண்ணுறோம். ரெண்டு பாண்டை பிரேக் பண்ணது we can adding the hydrogen, so we can get the CH2 ப்ளஸ் நமக்கு வாட்டர் வந்து வெளியே போகும். சரிங்களா. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் த சப்ஸ்டேட் ஆஃப் த கிளெமென்சன் ரிடக்ஷன். சப்ஸ்டேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஆல்டிகைட் அண்டு கீட்டோன். நெக்ஸ்ட் ஒன் ரியேஜன்ஸ் நமக்கு இப்போ தான் சொன்னோம். ரியேஜன்ஸ் அப்படிங்கிறது ஜிங்க் வித் மெர்க்குரி அல்லது ஜிங்க் அமால்கம் வித் ஸ்ட்ராங் அசிடிக் மீடியம் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். வி கேன் கெட் த ப்ராடக்ட். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் பார்க்கலாம். இந்த கிளம்பன்சன் ரிடக்ஷனுக்கான மெக்கானிசம். பட் மெக்கானிசம் தெரிஞ்சிக்க தேவையில்லை. மெக்கானிசம் எதுக்காகனா ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு மெக்கானிசமை தவிர ஒரு ப்ராடக்ட்டை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் போதும். சரிங்களா. ஃபஸ்ட்டு மெக்கானிசத்தில் பாருங்கள். இந்த கிளம்பன்சன் ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜிங்க் உடைய ரோல் ஆல்ரெடி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜிங்க் 2 + 2 எலக்ட்ரான். மெட்டலுடைய ரோல் நமக்கு ஆள் தெரியும், எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான். சரிங்களா. இட் இஸ் கால்ட் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு பார்க்குறோம். எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது மெட்டலுடைய ரோல். இந்த எஜெக்டான இந்த 2 எலக்ட்ரான்ஸ் தே ஆர் அப்ஸ்ட்ராக்டு பை த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதாவது HCl. நமக்கு ஆல்ரெடி தெரியும் கன்வெர்டட் இன்ட்டு H+ அண்டு Cl-. திஸ் H+ அயான்ஸ் அப்ஸ்ட்ராக்டு பை த 2 எலக்ட்ரான். வி கேன் கெட் த ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும்போது நியூட்ரல் ஹைட்ரஜன் நியூட்ரலாக மாறும். அதுக்கப்புறம் இன்னொரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும்போது ஹைட்ரைடாக மாறும், H- மாறும். ஸோ இந்த H- என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் சப்ஸ்டேட்டான ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கூட we can react with the hydridic reducing agent attacked by the carbonyl compounds electron division center. இது del positive del negative. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது O- நமக்கு அட்டாக் பண்ணக்கூடியது ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, எப்பயும் போல் திரும்பவும் இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஹைலி எலக்ட்ரான் ரிச் ஃபர்தராக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் H+ del பாசிட்டிவ் அண்டு del நெகட்டிவ் அல்லது பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் கூட பாசிட்டிவ் பார்ட் கூட அட்டாக் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வி கேன் கெட் த ஹைட்ரஜன் OH. சரிங்களா. இது நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கிடைக்கக்கூடியது. அடுத்த ஸ்டெப்பில் திரும்பவும் போல் H+ அண்டு Cl- த லோன் பேர் ரிச் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் அட்டாக்டு பை த H+. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது OH2+ எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணதுக்கும் அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது பாசிட்டிவ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் வி கேன் கெட் த வாட்டர் இஸ் த பெஸ்ட் லிவிங் குரூப். வாட்டர் வந்து என்னது, பெஸ்ட்டு லிவிங் குரூப். நியூட்ரல் லிவிங் குரூப் வந்து வாட்டர், பெஸ்ட் லிவிங் குரூப். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது கார்பன். ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன், we can get the positive charge. It is called the carbocation. This is the carbocation. The carbocation next hydridic reducing agent H-. carbocation ஆல்ரெடி தெரியும். இப்போ sp2 hybridization. ஸோ அதனுடைய வேக்கண்ட் p ஆர்பிட்டல் போய் போத் சைடு அட்டாக் வந்து பாசிபிள். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஃபைனலாக ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன், புதுசாக வந்த ஒரு ஹைட்ரஜன். ஸோ இங்கே நமக்கு ஆல்ரெடி எடுத்துகிட்ட கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் C double bond O
நமக்கு என்ன மாதிரி இருக்குன்னா இந்த குரூப் சப்போஸ் இது ஆர் அப்படின்னா இதுவும் ஆர். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனலாக ஆர் ஆர் நமக்கு ரியாக்டன்ட் எடுக்கக்கூடியது ஆர்ஆர் அப்படின்னா புதுசாக இந்த CO குரூப் திஸ் CO குரூப் கன்வெர்ட்டட் இன்ட்டு CH2 குரூப். சரிங்களா? ஸோ கிளெமென்சன் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் RC+OH கன்வெர்ட்டட் இன்ட்டு RCH2H. இது நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்னா RCH3 அப்படி எழுதலாம். சரிங்களா? ஸோ இட் கன்வெர்ட்டட் இன்ட்டு த ஹைட்ரோகார்பன். இட் இஸ் கால்ட் த கிளெமென்சன் ரிடக்ஷன். சரிங்களா? கிளெமென்சன் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் அசிடிக் மீடியத்தில் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் பை த ஸ்ட்ராங் மீடியம் அசிடிக் மீடியம். ஸோ இதில் ஒரு சில முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளெமென்சன் ரிடக்ஷனுக்கான ஒரு சில முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸாக நமக்கு ஒரு சில ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் C+OH ஆல்ரெடி தெரியும் சைக்ளோப்ரோபைல் மெத்தனால். இது நமக்கு ஆல்ரெடி IUPAC நாமென்க்ளேச்சர் தெரியும். ஒன் இந்த ஃபஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பில் நமக்கு ஒரு சைக்ளோப்ரோபைல் குரூப் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் த சைக்ளோப்ரோபைல் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த சைக்ளோப்ரோபைல் கார்பாக்சிலிக் ஆசிடில் we can apply to the Clemmensen reduction with a strong acidic medium. We can get the CO group converted into CH2. Then இந்த ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் CO குரூப் மட்டும்தான் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இந்த CO குரூப்க்கு அப்புறம் இந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகி ஃபர்தர் அதுவும் ஹைட்ரஜனாக மாறும். ஸோ இதை நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனலான ப்ராடக்ட் மெத்தில் சைக்ளோப்ரோபைன் வந்து கிடைக்கும். சரிங்க? ஒரு சில இதெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கக்கூடியது. சார் இது மட்டும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு CH2OH ஒரு ஆல்கஹால் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. அந்த OH வந்து ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணும்போது ஏன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் நமக்கு கிடைக்கக்கூடியது மெத்தில் சைக்ளோப்ரோபைன் வந்து கிடைக்கும். சரிங்களா? மெத்தில் சைக்ளோப்ரோபைன் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் மாதிரி நீங்கள் எழுதக்கூடாது. ஸோ அதனால தான் முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் இஸ் த 5 மெம்பர் ஒரு ஆல்டிகேட் குரூப் அண்டு எத்தில் குரூப் C2H5 in the presence of zinc amalgam with a strong acidic medium Clemmensen reduction. We can get the already 5 member ring the CO group converted into CH2 already ஒரு ஹைட்ரஜன் present இருக்குது CH3 and C2H5. சரிங்களா? 1 ethyl ஆல்ரெடி தெரியும் 1 இது 2 1 ethyl and 2 methyl செகண்ட் கார்பனில் methyl and cyclopentane. We can get the cyclopentane. சில நேரத்தில் ஸ்டேட்மெண்ட்டாகவே கேட்பாங்க. சரிங்களா? இது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய கார்பன் வந்து நம்பர் 1. இது வந்து ஸ்பெஷல் செகண்டரி சர்வீஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இதுக்கு பேர் 2 எத்தில் சைக்ளோபென்டேன் கார்பால்டிகேட். சரிங்களா? 2 எத்தில் சைக்ளோபென்டேன் கார்பால்டிகேட் அதனுடைய நேம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். தேர்டு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் 6 மெம்பரிங் அல்லது பென்சின் C+O is one of the most important example. இதுக்கு பேர் ஆல்ஃபா ஹைட்ரிடேன். இந்த ஆல்ஃபா ஹைட்ரிடேன் in the presence of zinc with mercury and strong acidic medium we can get the benzene. இந்த பென்சீனில் 3 கார்பன் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம். சரிங்களா? இந்த CO குரூப் கன்வெர்ட்டட் இன்டு CH2 குரூப். ஸோ இட் இஸ் கால்ட் த இண்டேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் யூ கேன் கெட் த இண்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஃபோர்த் ஒன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தேவையில்லை, பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? CH2 COH. சரிங்களா? வித் ஜிங்க் ஆஸ் யூஸ்வல் ஜிங்க் வித் மெர்குரி வித் ஸ்ட்ராங் அசிடிக் மீடியம் we can get the பென்சீன். நமக்கு CH2 ஃபர்தராக இன்னொரு CH2 COOH. சரிங்களா? இதில் தான் ஃபங்க்ஷனல் குரூப் 1 2 3 4 4-phenyl butanoic acid அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 4-phenyl butanoic acid. It is a 4-phenyl butanoic acid நமக்கு மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்ட்ராங் அசிடிக் மீடியம் அப்படிங்கிறது இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். லாஸ்ட் ஒன். இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுறோம். சிமிலர் டு த ஜிங்க் வித் மெர்குரி வித் ஸ்ட்ராங் அசிடிக் மீடியம். ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து டைரெக்டாக முதல்ல அட்டாக் பண்ணாது. நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய அந்த HCl H+ அண்டு Cl-, இந்த ஆக்சிஜன் ரெடிலி அட்டாக்டு பை த ஸ்ட்ராங் அசிடிக் மீடியம். ஸோ வி கேன் கெட் த சைக்ளோஹெக்சனோனில்
OH2 பாசிட்டிவ் கிடைக்கும். வாட்டர் இஸ் த பெஸ்ட் லிவிங் குரூப். ஸோ we can get the positive charge carbocation and C double bond O. This carbocation attacked by the Cl minus, so we can get the Cl and C double bond O. Then Clemmensen reduction, CO group converted into C. சரிங்களா, CO group எப்படி மாறும், நமக்கு இந்த ஃபர்தராக CH2 நமக்கு மாறும். ஸோ we can final get the, சில நேரத்தில் நமக்கு ப்ராடக்ட்டில் பார்த்து இது மட்டும் கூட கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதை இந்த அசிடிக் மீடியத்தில் இதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்சோ இதுவும் ப்ராடக்ட் தான். சரிங்களா, இது ப்ராடக்ட் ஆர் சில நேரத்தில் இதுவும் ப்ராடக்டாக கொடுக்கலாம். ஸோ நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது இதுதான் ப்ராடக்ட். சரிங்களா, ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இதுதான். ஏன்னா ரியாக்டிவிட்டி ஆர்டரில் பார்க்கும்போது இது நமக்கு புக்கில் கொடுத்து இது ஃபைனலாக மாறலாம். இந்த திருப்பும் ஃபர்தராக நீங்கள் ஜிங்க் அமால்கம் போட்டிங்கன்னா CO குரூப் கன்வெர்டட் இன்டு CH2 குரூப். சரிங்களா, இதே சிமிலர் கேஸ் தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது எல்லாமே கிளெமென்சன் ரிடக்ஷனுக்கான முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய ரியேஜென்ட்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வாங்க, நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.